தென்னாடு உடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜோதிடத்தில் 3 இயக்கங்கள் எவ்வாறு ஆளுமை செய்கிறது என்பதை காண்போம். 3 இயக்கம் என்றால் என்ன? இந்த புவியில் உள்ள அனைத்து பொருட்களும் இயக்க வைக்கக்கூடியவை இயக்கங்கள். அவை 3 வகைப்படும். வளர்ந்து கொண்டே இருப்பது, நிலையாக இருப்பது, நிலையற்றது என்று நம் முன்னோர்கள் இந்த புவியில் இயக்கங்களை, அனைத்து பொருட்களையும் இந்த 3 இயக்கங்களின் முறையே செயல்படுகின்றன என்பதை உணர்ந்து இவற்றை ஜோதிடத்தில் 12 வீடுகளுக்கும் இந்த 3 இயக்கங்கள் சரம், ஸ்திரம், உபயம் இவற்றை பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள். நமக்கு கிரகங்கள் எப்படி பலனை வழங்குகின்றதோ அதே போன்று ஒரு ஜாதகத்தில் இந்த 3 இயக்கங்களும் அவர்கள் வாழ்நாளில் அடையக்கூடிய 12 வீட்டு பலன்களை உணர்த்தும். அது எவ்வாறு என்பதை இப்பொழுது நாம் காணப்போகின்றோம். 12 வீடுகளுக்கும் 12 காரகங்கள் இருக்கின்றன. அந்த 12 காரகங்கள் சரம், திறம், உபயம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். முதலில் 1ஆம் பாவம், லக்கணம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் பாவம் ஒருவருக்கு சரராசியாக அமைந்துவிட்டால் அவர்களுடைய சரீரம், வடிவம், எண்ணம், தோற்றம், அழகு, செயல் முதலியவைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதே ஸ்திரராசியாக இருந்தால் அவை நிலையாக தன்மையை பெற்றிருக்கும். உபயராசியாக இருந்தால் அவை நிலையற்றவைகளாக, மாற்றத்திற்கு உட்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். 2ஆம் வீடு வாக்கு, கண், பணம், பொன்பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்கள், நவரத்தினங்கள், உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளுதல். இந்த 2ஆம் பாவத்தில் சரராசியாக இருந்தால் அவர்களுக்கு வாக்குகள், வார்த்தைகள், பேச்சாளர் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதே ஸ்திரராசியாக இருந்தால் அவர்களுக்கு நிலையான தன்மை, வாக்கு ஒரே சொல் பேசுவார் என்பதை போன்று அவருடைய வாக்கு நிலையான தன்மையை பெற்றிருக்கும். உபயராசியாக இருந்தால் இன்றொன்றும் நாளைக்கு ஒன்றும் பேசுபவராக, பேச்சை மாற்றி பேசுபவராக, நிலையற்ற தன்மை இல்லாதவராக அவர் இருப்பார். இப்படி இந்த 3 இயக்கங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஆளுமை செய்யும். அதே 3ஆம் வீடு தைரியம், தன்னம்பிக்கை, சிந்தனை, செயல்திறன், இரத்த நாளங்கள், உணவு புலன்கள், தகவல் தொடர்புகள், எழுத்து, செய்தி, இடமாற்றம் இவைகளை 3ஆம் பாவம் குறிக்கும். இவைகள் சரராசியாக இருந்தால் அவர்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்திரராசியாக இருந்தால் நிலையான தன்மை உடையவராக இருக்கும். உபயராசியாக இருந்தால் மாற்றத்துக்கு உட்பட்டவராக இருப்பார். இப்படி இந்த 3 இயக்கங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் எவ்வாறு ஒரு ஜாதகருக்கு அமைய பெற்றிருக்கிறதோ அவ்வாறே இயங்கும். ஒரு ஜாதகருக்கு 4ஆம் வீடு வீடு, நிலம், வாகனம், உற்பத்தி செய்யும் உறுப்புக்கள், இயந்திரம், உடைமைகள் இவைகளை 4ஆம் வீடு குறிக்கும். இந்த 4ஆம் வீடு சரராசியாக இருந்தால் அவர்களுக்கு வாழ்நாளில் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்திரராசியாக இருந்தால் அவர்களுக்கு நிலையாக அவைகளை பெற்றிருப்பார். உபயராசியாக இருந்தால் அவர்கள் மாற்றத்துக்கு உட்பட்டவராக அந்த 4ஆம் வீடு அமையும். 5ஆம் வீட்டின் காரகங்கள் உடலில் உள்ள இரத்த அணுக்கள், ஆழ்ந்த அறிவு, ஞானம், கலை, அறிவியல், ஜோதிடம், விளையாட்டு, காதல், குழந்தை முதலியவைகளை 5ஆம் வீடு குறிக்கும். தெய்வ நம்பிக்கை இவைகள் சரராசியாக இருந்தால் அவர்கள் வாழ்நாளில் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்திரராசியாக இருந்தால் நிலையாக பெற்றிருப்பார். உபயராசியாக இருந்தால்
அவைகள் நிலையற்றவைகளாக அவர் வாழ்நாளில் அனுபவிப்பார். 6ஆம் வீட்டின் காரகங்கள் உணவு, உடை, மருந்து, கடன், வெற்றி, நோய் இவைகள் அனைத்தும் வேலை உட்பட அவர்களுக்கு சரராசியாக இருந்தால் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்திரராசியாக இருந்தால் நிலையான வேலையில் இருப்பவராக இருப்பார். உபராசியாக இருந்தால் அடிக்கடி வேலையை மாற்றிக்கொள்வராக நிலையற்றதாக அவருக்கு அமையும். இப்படி 12 ராசிகளில் இந்த 3 இயக்கங்கள் ஒரு ஜாதகருக்கு எந்தெந்த வீடாக அமைகின்றதோ அதன் பலனை அந்த ஜாதகர் அனுபவித்து கொண்டிருப்பார். 7ஆம் பாவம் காரகங்கள் மனைவி, பார்ட்னர், எதிர்பாளர், வாடிக்கையாளர், உடலில் உள்ள ஸ்பரிச உணர்வு புலன்கள் இவைகள் 7ஆம் பாவத்தின் காரகங்கள். இது சரராசியாக இருந்தால் அவர்கள் வளர்ச்சி உடையதாக வாழ்நாளில் அனுபவிப்பார்கள். சிரராசியாக இருந்தால் நிலையான தன்மை பெற்றிருப்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறது. உபயராசியாக இருந்தால் மாற்றத்திற்கு உட்பட்டதாக இந்த பாவம் செயல்படும். இப்படி இந்த 3 இயக்கங்கள் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு வீட்டில் அமைய பெற்று அவர்களை இயக்கும். 8ஆம் பாவ காரகங்கள் ஆயுள், விபத்து, வலி, வேதனை, சோதனை, அசிங்கம், அவமானம் ஆகியவற்றை குறிக்கும். இவை சரராசியாக அமைய பெற்றவர்கள் வாழ்நாட்களில் வளர்ந்து கொண்டே இருப்பதையும், சிரராசியாக அமைய பெற்றவர்கள் நிலையாக அவர்கள் அந்த 8ஆம் பாவத்தின் காரகங்களை பெற்றிருப்பதையும், உபயராசியாக இருந்தால் அவர்கள் நிலையற்ற தன்மை உடையதாக அந்த 8ஆம் பாவ காரகங்கள் அமையும். 9ஆம் பாவ காரகங்கள் உயர்கல்வி, பிரயாணம், வெளிநாட்டு வாழ்க்கை, தேச தலைவர்கள், ஆராய்ச்சி, பலதார உறவு முதலியவைகளை ஒரு சரராசியாக பெற்றவர் வாழ்நாளில் வளர்ந்து கொண்டே இருப்பதையும், ஸ்திரராசியாக பெற்றவர் நிலையான தன்மை உடையதையும், உபயராசியாக இருப்பவர் நிலையற்ற தன்மை உடையதாக இந்த 9ஆம் பாவம் செயல்படும். 10ஆம் பாவ காரகங்கள் தொழில், அந்தஸ்து, கௌரவம், உடலில் உள்ள உற்பத்தி, தொடைப்பகுதி இவைகளை குறிக்கும். இவை சரராசியாக பெற்றவர்கள் வாழ்நாட்களில் வளர்ந்து கொண்டே இருப்பதும், சிரராசியாக பெற்றவர்கள் நிலையான தன்மை உடையவராகவும், உபயராசியாக இருப்பவர்கள் அடிக்கடி தொழிலை மாற்றிக்கொண்டு இருப்பவர்களாகவும் இருப்பார்கள். 11ஆம் பாவ காரகங்கள் அபிலாசைகள், விருப்பம், சந்தோஷம், மருமகன், மருமகள், விட்டமின்கள், முழங்கால் முதலியவை 11ஆம் பாவ காரகங்கள். இவைகள் சரராசியாக பெற்றவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பதும், சிரராசியாக பெற்றவர்கள் நிலையான பாவங்களை கொண்டவராகவும், உபயராசியாக பெற்றவர்கள் அந்த பாவகாரங்களை அடிக்கடி மாற்றிக்கொள்பவராகவும் இருப்பார்கள். 12ஆம் பாவகாரங்கள் இரகசிய நடவடிக்கை, மூலதனம், செலவினம், உடலில் உள்ள உறுப்புகள் செயலிழத்தல், இரகசிய தொடர்புகள், அயன சயன போகம் இவைகளை குறிக்கும். இவை ஒரு ஜாதகர் 12ஆம் வீடு சரராசியாக பெற்றவர் வாழ்நாளில் வளர்ந்து கொண்டே இருக்கும். சிரராசியாக பெற்றவர்கள் நிலையான தன்மை உடையவராக இருப்பார். உபயராசியாக பெற்றவர்கள் நிலையற்ற தன்மை நிலையாக இந்த பாவகாரங்கள் அமையாது. இப்படி 12 வீடுகளுக்கும் இந்த 3 இயக்கங்கள் ஒவ்வொரு ஜாதகருக்கும் எந்தெந்த வீடுகளில் சரம், திறம், உபயம் அமைகின்றதோ அந்த வீடுகளின் பாவகாரகங்கள் அவர்களுக்கு நிலையானதாகவும், வளர்ந்து கொண்டே இருப்பதாகவும், நிலையற்றதாகவும் இந்த 3 இயக்கங்கள் மற்ற கிரகங்கள் 9 கிரகங்கள் பலன்களை கொடுப்பதை போன்று இவைகள் அவர்கள் வாழ்நாளில் பொதுவாக ஒரு பலனை இந்த 3 இயக்கங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். ஜோதிடத்தில் இந்த 3 இயக்கங்களுக்கு முக்கியத்துவம் நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 9 கிரகங்கள் மட்டுமில்ல, 3 இயக்கங்களும் பலன்களை சொல்லும். தமிழ் மாதங்கள் 12ம் பலன்களை சொல்லும். பஞ்சபூதங்களில் 4 பூதங்களாகிய நெருப்பு, பூமி, காற்று, நீர் இவைகளும் பலன்களை செய்யும்.
இந்த பலன்கள் அவர்களுடைய கேள்விக்கு தகுந்தமாறு நாம் எடுத்து பயன்படுத்தி பலன்களை சொல்ல வேண்டும். வெறும் கிரகங்கள் மட்டும் பலன் தருகிறது என்பது ஜோதிடம் அல்ல. ஜோதிடத்தில் உள்ள அனைத்து உபகரணங்களும், அதில் உள்ள கட்டங்களில் உள்ள அனைத்து உபகரணங்களும் ஒரு ஜாதகர் கேட்கின்ற கேள்விக்கு தகுந்தமாறு நாம் எடுத்து பயன்படுத்தி பலன்களை கூற வேண்டும். ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் அதற்கு மண் தேவைப்படுகிறது, மணல் தேவைப்படுகிறது, செங்கல் தேவைப்படுகிறது, கம்பி தேவைப்படுகிறது, இப்படி சிமெண்ட் தேவைப்படுகிறது. இப்படி கலந்து அனைத்தையும் ஜல்லி முதற்கொண்டு கலந்துதான் ஒரு வீட்டை நாம் உருவாக்குகின்றோம். அதை போன்று பலன்களை கூறுகின்ற பொழுது அவர்கள் கேள்விக்கு தகுந்தவாறு அந்த 12 பாவங்களில் இருக்கின்ற பொருட்களை அவர் கேள்விக்கு தகுந்த பொருள் எது என்பதை எடுத்து நாம் பலன் கூற வேண்டும். ஏனென்றால் ஒரு ஜோதிடர் போய்கொண்டே இருப்பார். அப்பொழுது எதிரே வருபவர் திடீரென்று ஒரு கேள்வியை கேட்பார். அப்போ போய் நாம் ஜாதகத்தை கணித்து கொண்டிருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதத்துக்கும் சூரியன் 1ஆம் தேதி ஒவ்வொரு வீட்டில் ஆரம்பிப்பார். அப்பொழுது நீங்கள் கேட்கின்ற கேள்வி லக்கணம் எந்த வீட்டில் அவர் கேட்ட நேரத்துக்கு அமைகின்றதோ அந்த வீட்டிலிருந்து அவர் கேட்ட கேள்விக்கு தகுந்தமாறு அவர் பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கின்றாரா, இல்லை 3 இயக்கங்கள் சார்ந்த கேள்வி கேட்கின்றாரா, இல்லை கிரகங்கள் சார்ந்த கேள்வி கேட்கின்றாரா, இல்லை நட்சத்திரங்கள் சார்ந்த கேள்வி கேட்கின்றாரா, இல்லை அவர் டிகிரியை சார்ந்த கேள்வி கேட்கின்றாரா என்பதை முதலில் ஜோதிடர் புரிந்து கொண்டு அவர் கேட்ட கேள்விக்கு தகுந்தமாறு அந்த உபகரணத்தை எடுத்து பலன் கூற வேண்டும். இது ஜோதிடத்தில் நம் முன்னோர்கள் அனைத்து விஷயங்களையும் பயன்படுத்தி பலன் கூறியிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு திருமணம் என்று ஒருவர் கேள்வி கேட்டுவிட்டார். என் பையனுக்கு பல மாதங்களாக 2 வருடங்களாக பல மாதங்களாக அலைந்து கொண்டிருக்கின்றேன். திருமண பாக்கியம் அவருக்கு கைகூடவில்லை, எப்பொழுது கைகூடும் என்று நம்மிடம் கேட்கிறார். உடனே நாம் அவர் கேட்ட லக்கணம் என்ன, அது எந்த வீடு, அந்த வீட்டு அதிபதி யார், அப்படி என்பதை தெரிந்து கொண்டு அந்த தமிழ் மாதத்தை பயன்படுத்தி அவர்களை பலன் கூறலாம். ஆக ஜோதிடத்தில் அனைத்து உபகரணங்களையும் பயன்படுத்தி பலன் கூற முடியும் என்பதை இந்த காணொளியில் பதிவு செய்கிறேன். இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.